ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசிப்பாயா மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அப்படிங்கவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து போர்ச்சுகலில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மர்டர் கேஸில் வந்து மாட்டியிருப்பாங்க. இதை வந்து நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ வந்து இல்லை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து முன்னாடியே பிரேக்கப் ஆகிருக்கும், லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அவள் எப்படி இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர்ச்சுகலுக்கு கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியில் உள்ள பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ச்சுகோ போர்ஷன்ஸுமே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்திருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு போய் செட் போட்டு எடுக்காமல் அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவுமே சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஈவன் அவங்க தான் போட்டிருக்காங்க. அந்த மியூசிக்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஓகேடாக தான் இருந்துச்சு. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருந்திருக்கலாம் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல. அப்படி எழுதியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மூவியாக வந்திருக்கும். அப்படி எழுதாதனால ஓரளவுக்கு ஆவரேஜ் மூவியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.